நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. ஒரு பொண்ணு சாயந்தரம் இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு வரணும்னு சொல்றதெல்லாம் பழைய காலம். நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? எனக்கே அட்வைஸ் பண்றியா? நீ வேலை முடிச்சிட்டு எங்க போய் ஊர் சுத்திட்டு வரேன்னு உன் கட்டின புருஷனுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும்டி. நீ சொல்ற மாதிரி இந்த ஊர் சுத்துற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு, என்னன்னு சொல்லு. இவள மட்டம் தட்டி பேசணுங்கிறதுக்காக கண்டதையும் பேசக்கூடாது, தெரிஞ்சுக்க. அதுக்கு சாட்சி இருக்கா? சொல்லு. உங்கள மாதிரி ஒரு ஆள் இந்த வீட்ல இருந்தா இவ மாதிரி ஆளுங்கெல்லாம் ஈஸியா தப்பு பண்ணுவாளுங்க. முதல்ல நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்க அத்தை. நீ ஜேபிய பார்க்க போறதும் அங்க என்ன நடக்குதுங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். அத்தை, ஒரு நாளைக்கு பாதி நேரம் தான் இவ ஆபீஸ்லயே வேலை செய்யறா. இவ அந்த ஜேபி வீட்டுக்கு போய் மணிக்கணக்கா பேசிட்டு இருக்கா. அந்த ஆளு கூட போய் பேசுறது மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது இருக்கான்னு யாருக்கு தெரியும்? சுபத்ரா, நீ யார பத்தி பேசுறங்கிற நினைப்பு உனக்கு இருக்கட்டும். இங்க நடக்கிற விஷயத்த மட்டும்தான் நான் பேசிட்டு இருக்கேன். அந்த ஜேபி நம்ம கம்பெனிக்கு எதிரி. அவன் கூட போய் இவ எதுக்காக நட்புறவு வச்சிட்டு இருக்கா? இத நான் என்னைக்குமே அனுமதிக்க மாட்டேன். அத்தை, உங்களுக்கு நாக்கு இருக்கிறதுனால நீங்க என்ன வேணா பேசலாம். ஆனா இது மூலமா என்ன அடக்கலாம்னு நீங்க நினைக்காதீங்க. கம்பெனியோட எதிரி கூட நான் சகவாசம் வச்சிருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னடி காரணம்? எந்த காரணமும் இல்ல. உங்களுக்கு அதை பத்தி சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. பாட்டி, நீங்க என்ன முழுசா நம்புறீங்கல்ல? நான் இது வரைக்கும் எந்த தப்பான வேலைக்கு போனதில்ல. தேவையில்லாம என்னை பத்தி பேசினாங்கன்னா பிரச்சனை தான் வரும். பார்த்து. அத்தை, இவ சொன்னதுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுதா? யாரு என்ன சொன்னாலும் எனக்கு பிடிச்சதை தான் நான் செய்வேன்னு சொல்றா. அவ அந்த மாதிரி நடக்கிற பொண்ணு இல்லைன்னு உனக்கே தெரியும். அப்புறம் எதுக்கு மூக்கணாங்கயிறு போட்ட காளை மாதிரி துள்ளிக்கிட்டு இருக்கிற? உண்மையை சொல்றப்போ நீங்க என்ன கிண்டல் கூட பண்ணலாம். இங்க பாருங்க, இதுக்கப்புறம் தான் நீங்க நல்லா அனுபவிக்க போறீங்க. ஊர்ல பால் வித்துட்டு இருந்த ஒரு பொண்ண நம்ம கம்பெனியோட எம்டி ஆக்குனீங்கல்ல, அதோட பலனை நிச்சயம் அனுபவிப்பீங்க. இந்த குடும்பத்துல எவ்வளவு நடந்துருச்சு, ஆனாலும் நீங்க யாரும் புரிஞ்சுக்கல. இதுக்கப்புறம் வரப்போறத நீங்க எல்லாரும் அனுபவிங்க. இத சொல்றதுக்காக தான் நீ என்ன பார்க்கணும்னு வந்தியா? நான் சொன்ன விஷயத்துல எந்த தப்புமே இல்லையே. நாம நம்ம வாழ்க்கைய பார்க்கணும் ஆனந்தன் மாமா. இத்தனை நாள் கம்பெனில நீங்க இன்னொரு ஆள் கீழே வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. இதுக்கப்புறம் அதிகாரியா மாறணும், அதான் என்னோட ஆசை. மது, இந்த மாதிரிலாம் யோசனை பண்ற ஆள் நானுன்னு அருணுக்கும் இந்துக்கும் தெரிய வந்துச்சுன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? நீங்க சொல்றதுல நியாயம் இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம கம்பெனில என் அண்ணனுக்கு இருக்க போஸ்டிங் உங்களுக்கு இருக்கா என்ன? மது, ஃபேமிலி பிசினஸ்ல நமக்குன்னு ஒரு இடத்தை நம்ம உருவாக்கிக்கணும் ஆனந்தன் மாமா. நம்ம கம்பெனில ஹெட்டா இருக்கிறது இப்ப என்னோட அண்ணனும் இந்துவும் தான். இந்துவுக்கு அந்த இடம் கிடைச்சப்போ அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்பட்டீங்க. எல்லா காலத்திலயும் கம்பெனியோட ஹெட்டா அவங்க மட்டும் இருந்தா எப்படி சரிப்பட்டு வரும்? ஆமா, நான் இப்ப என்ன பண்ணணும்னு நீ சொல்ல வர? அதிகாரத்தை கேட்டு வாங்கணுமா? அது பார்வதி சித்திக்கா தோணணும். சரி, அவங்க என்ன வேண்டான்னு சொல்லிட்டா சித்தியோட முகத்தை நான் எப்படி பாக்குறது? இங்க பாருங்க மாமா, வாழ்க்கையில இப்படியெல்லாம் இருக்க கூடாது. அடம் பிடிக்கணும். அப்பதான் பல விஷயத்த சாதிக்க முடியும். இந்துவுக்கும் அண்ணாவுக்கும் இடையில ஒரு நிரந்தரமான முடிவு எடுக்கிற இடத்துக்கு நீங்க வரணும்னு தான் நான் ரொம்ப ஆசைப்படுறேன். மது, உங்களுக்கு கம்பெனில எந்த மதிப்பும் இல்லாம போயிடுச்சுன்னா அது நம்ம வாழ்க்கையை தான் பாதிக்கும். ஃபேமிலியோட சம்மதத்தோட நம்ம கல்யாணம் நடக்கும்னு உங்களுக்கு தோணுதா? ஃபேமிலி எதிர்த்தா நாம ஒன்னா வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதா இருக்கும். அப்போ ஒரு நல்ல பேங்க் பேலன்ஸ் இருக்கணும் இல்லையா? அது மட்டும் இல்ல, நம்ம 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களை கம்பெனில இருந்து வெளியே அனுப்பிடுவாங்க.
அப்போ நம்ம வாழ்க்கை சேஃபா இருக்கிறதுக்கு தான் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம குடும்பத்துக்கு வர வருமானம் எல்லாம் பிசினஸ்ல இருந்து தான் வருது மாமா. அதனால அந்த வருமானத்தை நாமளும் அனுபவிக்கணும்னா நீங்களும் பிசினஸ்ல இன்வால்வ் ஆகணும். அதாவது நீங்களும் கம்பெனில ஹையர் அஃபிஷியலா வரணும். நீ சொல்றதெல்லாம் சரிதான் மது. பிஸ்னஸ்ல சரியான முடிவு எடுக்கும்போது அந்த மீட்டிங்ல நான் இல்லாததே உண்மைதான். அருண் தான் பல தடவை அந்த மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கான். கொஞ்ச நாளாவே அது இந்துவும் அருணும் ஆர்கனைஸ் பண்ற மீட்டிங்காக மாறிடுச்சு. ஸோ அதனால நான் உங்க 2 பேர்கிட்ட சில விஷயங்களை சொல்லலாம்னு முடிவெடுத்தேன். நல்லது மாமா. இனி இந்த மாதிரி யோசிங்க. அப்போதான் வாழ்க்கையில நம்மளாலையும் சம்பாதிக்க முடியும். இருந்தாலும் ஒரு பிரச்சனை இருக்கும் மது. என்ன பிரச்சனை? இந்துவுக்கும் அருணுக்கும் அது ஒரு மானசீக பிரச்சனையா மாறிடுச்சுன்னா அவங்க கஷ்டப்படுற அளவுக்கு இதுல ஒண்ணுமே இல்லையே. அவங்க கிட்ட போய் நான் உங்களை சண்டை போட சொல்லல. ஷனாய் குரூப்ல எந்த ஒரு முடிவு எடுக்கும் போதும் அண்ணனும் இந்துவும் உங்க கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணணும். அப்படி ஒரு இடத்த பத்தி தான் சொல்லிட்டு இருக்க. நான் யோசனை பண்ணி பார்க்குறேன். என்ன ஆனந்தா ஏதோ கூப்பிட்டு இருந்த? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அருண். கொஞ்சம் அஃபிஷியல் தான். ஆனந்தா, கம்பெனி விஷயமா இருந்தா இந்துவை வச்சு பேசுறது தானே கரெக்டா இருக்கும். அருண், நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிற விஷயத்த நீ இந்து கிட்ட சொல்லிடாத. அதனால தான் இந்த மீட்டிங்கை நான் ஆஃபீஸில் வேண்டாம்னு சொன்னேன். என்ன விஷயம்னு சொல்லு. நம்ம கம்பெனி இப்போது பயங்கர லாஸில் தானே போயிட்டுருக்கு. ஒரு தடவை ஏற்பட்ட நஷ்டத்தினால நம்ம கம்பெனி இப்போ ரொம்ப அடிபட்டு கிடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரிஞ்சுக்க நான் ஆசைப்பட்றேன். அது எப்படி நடந்ததுன்னு நான் சொல்லிதான் உனக்கு தெரியணுமா என்ன? இங்கே நடக்கிறதெல்லாம் உனக்கும் தானே தெரியும். எல்லாமே எனக்கு தெரியுதுன்னு இல்லை அருண். கம்பெனியில் நடந்த எல்லா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். ஆனந்தா, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? என்னையும் இந்து நீ அப்போ நம்பலையா? டேய், நான் நம்பல அப்படின்லாம் சொல்லவே இல்லை. நம்ம கம்பெனிக்கு இப்படி ஒரு பண நஷ்டம் ஏன் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க தான் இப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த நிலைமையிலேருந்து நம்ம கம்பெனியை கரை சேர்க்க ஒருவேளை என்னால் முடிஞ்சா, நானும் உன்ன மாதிரியே பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தானே படிச்சிருக்கேன். ஆனந்தா, அப்படின்னா நானும் இந்துவும் சொன்ன விஷயங்களை நீ இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லைல்ல? அருண், நீ இதை எமோஷ்னலாக எடுத்துக்காத. கம்பெனியோட நன்மைக்காக தான் நான் டீட்டெயில்ஸை கேட்குறேன். ஒருவேளை நீயும் இந்துவும் சேர்ந்து என் கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்படியெல்லாம் நடந்திருக்காதுன்னு எனக்கு தோணுது. டேய், நான் இதெல்லாம் கேட்குறேன்றதுனால நீயும் இந்துவும் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்து MBA படிக்கலை, அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. இவ்வளோ பெரிய நஷ்டம் ஏற்பட்டதும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கூட அவளுக்கு தெரியல. ஆனந்தா, நீ இந்துவை இப்படியெல்லாம் நினைக்கிறியா? நான் இந்துவை என்னதான் நினச்சாலும் கம்பெனியோட நஷ்டம் தானே. இத்தனை வருஷமா நான் கம்பெனியில் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? கம்பெனியோட டே டு டே மேனேஜ்மெண்ட் மட்டும்தான். இதுக்கப்புறம் கம்பெனியோட A to Z எனக்கும் தெரியணும். கம்பெனியோட முக்கியமான வேலைங்க எல்லாத்தையும் இந்து தானே பார்த்துக்கிட்டு இருக்கா. நான் கூட அதில் இன்வால்வ் ஆக மாட்டேன் ஆனந்தா. அருண், நீ அப்படி சொல்லி எஸ்கேப் ஆகாத. நம்ம கம்பெனி மூழ்கிட்டு இருக்க ஒரு கப்பல். இந்து மட்டும் தனியாக வேலை பார்த்துட்டு இருந்தா தூக்க முடியாத அளவுக்கு இந்த கப்பல் மூழ்கி போயிடும். இந்த கப்பலில் நிறைய பேர் பயணம் பண்ணுறாங்கன்னு இந்துவுக்கு தெரியலனாலும் உனக்கும் எனக்கும் தெரியணும் இல்லையா? அருண், அதனால தான் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இந்துவோட அசால்ட்னஸை வச்சுட்டு எதிராளிగా முன்னுக்கு போகும்போது அவங்கள தடுத்து நிறுத்த கம்பெனி பக்கமாக நின்று நம்ம போராடணும். நம்ம ஒன்று சேர்ந்து இந்த கம்பெனி நடத்தினாதான் இந்த கம்பெனி இப்போ தப்பிக்கும். அதனால நீ யோசனை பண்ணிட்டு எனக்கு பதில் சொல்லு. ஆனந்தா, டேய், நம்ம கம்பெனிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன். இந்து, ஆனந்தனை பத்தி நான் இப்படி நினைக்கவே இல்லை. அவன் பிசினஸ்ல என்னை விட கூடுதல் அதிகாரம் வேணும்னு கேட்டோன்னு நான் ஷாக் ஆயிட்டேன். அது அப்படி இல்லைங்க.
சொத்தும் பணமும் தன்னோட கையை விட்டு போயிடும்னு சந்தேகம் வரும்போது சில பேருக்கு இந்த நினைப்பெல்லாம் வரும். விஷயம் தான் கையை விட்டு போகும்போது எவ்வளவு நெருங்கின சொந்தமா இருந்தாலும் மாறிடுவாங்க. நம்ம கம்பெனிக்கு ஏற்பட்டிருக்க இந்த நஷ்டம் உன்னாலதான் ஆயிடுச்சு அப்படின்னு ஆனந்தன் நினைச்சு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். கம்பெனிக்கு நஷ்டம் வரும்போது என்ன தானங்க குற்றம் சொல்லுவாங்க. அதனால இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன குற்றம் சொல்றவங்கள பார்த்து நாம குற்றம் சொல்லி என்ன பிரயோஜனம்? கம்பெனிக்கு ஏற்பட்டிருக்க இந்த நஷ்டத்தை எப்படி ஈடுகட்டலாம் நீ சொல்ற? இந்த கிரைசிஸை மாத்த நீ ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? இந்த நஷ்டத்தை ஈடுகட்ட நான் பல வழிகளை யோசனை பண்ணிட்டு இருக்கேங்க. சொல்லப்போனா ஜேபி கொண்டு போன நம்ம கிளையன்ஸை திரும்பவும் நம்ம வழிக்கு கொண்டு வர்றதுக்கு இதுக்கப்புறம் முடியாதுங்க. பல வழிகளை அடைச்சிட்டு பண்ண ஹைஜாக் தான் இப்ப நடந்திருக்கு. நம்ம கம்பெனிக்கு ஏற்பட்டிருக்க நஷ்டமே ஜேபினால தான். அந்த ஆள் கூட எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே ஜாக்கிரதையா தான் வைக்கணும். நான் என்ன நினைக்கிறேன்னா, சிரிச்சுக்கிட்டே கழுத்து இருக்கிற பிசினஸ் சாடிஸ்ட் அந்த ஆளு. நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க போல. எப்படி டென்ஷன் இல்லாம இருக்க முடியும்? உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எனக்குள்ள டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. உன்னை எல்லாரும் குற்றம் சொல்லி பேசும்போது அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னைய தான் கொண்டுகிட்டு இருக்கு. இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. நம்மள விட்டுட்டு போன கிளையன்ஸ் எல்லாரையும் திரும்ப கொண்டு வர நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்க கூட நிரந்தரமா ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஆனா அதனால இது இல்ல. ஜேபி இந்த மாதிரிலாம் பண்றாருன்னா நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் அவர் எப்படியோ தெரிஞ்சுக்கிறாரு. ஜேபி நம்ம கம்பெனியை மட்டும் ஏன் இப்படி குறி வச்சு பழி வாங்குறாரு? அதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. வேற எந்த கம்பெனியும் ஜேபி டார்கெட் பண்ணல. ஜேபியோட லட்சியம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவர் யாருன்னு நாம தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் ஜேபி கிட்ட இருந்து பாதுகாப்பாவும் இருக்க முடியும். அவர் முன்னுக்கு போறதையும் நம்மளால தடுக்க முடியுங்க. அவர் யாருங்கிறதையும் எதுக்கு ஷேனைஸ் குரூப்பை மட்டும் டார்கெட் பண்றாருங்கிறதையும் நான் என்கொயரி பண்ணிட்டு தாங்க இருக்கேன். நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்தோ உன்னை சுத்தி எதிரிகள் மட்டும்தான் இருக்காங்க. அபியோட மாற்றத்தை பார்த்தல, அவ கூட உன்னை ஒரு ஜென்ம விரோதியா தான் பார்த்துட்டு இருக்கா. அவங்க எல்லாருனாலும் எப்படி இப்படி மாற முடியுதுன்னு எனக்கு தெரியல. இந்தோ சில பொண்ணுங்கெல்லாம் அப்படிதாங்க இருப்பாங்க. நாம சில பேரை மனப்பூர்வமா விரும்புவோம். காதலோட சக்தி எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அதே அளவுக்கு அவங்க நம்மள வெறுக்கவும் செய்வாங்க. நாம யார உயிருக்கு உயிரா காதலிக்கிறோமோ அவங்க தர வலிங்கிற பேரழிவை விட பெருசு எதுவும் இல்லை. ஆனந்தன் கேட்டா இப்ப என்ன சொல்றது? அவன் கேட்டது எல்லாத்தையும் கொடுத்துடலாமா, இல்ல அவனை அவாய்ட் பண்ணிடலாமா? அனந்தன் அண்ணா கேட்ட எல்லா டீட்டெயில்ஸையும் நானே கொடுக்குறேன். நம்ம கம்பெனியை இப்ப இருக்க நிலைமையில இருந்து அவரால் காப்பாற்ற முடியும்னா அதை கண்டிப்பா அவர் பண்ணட்டும். என்னால நம்பவே முடியல. நான் அவரை பாப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்னோட நாதன் எனக்காகவே வாழ்ந்து என்னோட நல்லதுக்காகவே வேண்டிக்கிட்டு ஒரு காதலுக்காக எல்லாத்தையுமே விட்ட என்னுடைய நாதனா இன்னைக்கு என்னோட கம்பெனியை பழி வாங்கிறதுக்காக இங்க வந்திருக்காரு. இல்ல, எனக்கு தெரிஞ்ச அவரால் அந்த மாதிரி பண்ணவே முடியாது. ஆனா எனக்கு ஒரு கேள்வி மட்டும் இருக்கு. நம்ம குழந்தை எங்கன்னு அவர் கேட்டா நான் அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றது? அட கடவுளே, அவர் முன்னாடி நான் பதில் சொல்றதுக்கான தைரியத்தை எனக்கு கொடுங்க கடவுளே. இந்து, சொல்லுங்கண்ணா. நான் அருண் கிட்ட ஒரு சில விஷயங்களை பேசியிருந்தேன். அந்த விஷயத்த அவன் உன் கூட டிஸ்கஸ் பண்ணியிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமா, சொன்னாருண்ணா. அதுக்கான காரணங்கள் எல்லாமே எனக்கு தெரியணும் இந்து. அதுக்காக தான் வந்திருக்கேன்.
கம்பெனியோட நஷ்டத்துல உங்களுக்கு தெரியாம எந்த ஒரு காரணமும் இருக்கும்னு எனக்கு தோணல. ஜேபி கூட நடந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல நீங்களும் என் கூட தானே இருந்தீங்க. அதெல்லாம் சரிதான். ஆனா அதுக்கப்புறமா அந்த ஆள் கூட நடந்த டீலிங் எனக்கு தெரியணும். எந்த டீலிங்கும் நடக்கலண்ணா. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய நஷ்டம் ஷெனாய் குரூப்புக்கு எப்படி வந்துச்சு? நீங்க நினைக்கிற மாதிரி என்னோட கையால் ஆகாத தனத்தினால அப்படி நடக்கல. அந்த ஜேபி நம்மளோட பழைய கிளைண்ட்ஸ் எல்லாரையுமே அவரோட சேர்த்து இழுத்துக்கிட்டாரு. ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் அவர் ஒவ்வொரு ஆஃபர் கொடுத்திருக்காரு. அதே ஆஃபரை நம்மளால ஏன் கொடுக்க முடியல? நாமளும் கொடுக்கலாம். ஆனா இப்ப ஏற்பட்டிருக்கிறத விட பெரிய நஷ்டம் நமக்கு ஏற்படும். ஆனா அவர் மட்டும் இதை எப்படி பண்ணாரு? அவருக்கு நஷ்டம் வரும்னு தெரிஞ்சதே இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. மும்பைல இருந்து கேரளாக்கு வந்து அவரோட பிசினஸை விரிவுபடுத்த மார்க்கெட்டை பிடிக்கதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னா. நானும் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி தான் நினைச்சேன். ஆனா இது அப்படி இல்லை இந்து. அப்படின்னா ஷெனாய் குரூப்போட மொத்த சொத்தையும் அபகரிக்கிறது தான் அவரோட டார்கெட்டு. அவருக்கு சப்போர்ட்டா பிளாக் மணியும் சில இல்லீகல் கான்டாக்ட்ஸும் இருக்கு. நம்ம கிட்ட அதெல்லாம் இல்லை. எனக்கு அப்படிலாம் தோணலண்ணா. அவரை நேருக்கு நேரா பார்த்து பேசினப்போ நான் முதல்ல என்ன நினைச்சேன்னா, ஷெனாய் குரூப்பை க்ளோஸ் பண்ண வந்த ஒரு பிசினஸ் மேன்னு தான். அப்புறம் அவர் கூட நெருங்கி பழக எனக்கு டைம் கிடைச்சப்போ நான் அவரை பத்தி இன்னும் சில விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, அவரை பத்தி உனக்கு என்ன புரிஞ்சுது? அந்த ஆள் எந்த தப்பும் பண்ணாத ஒரு அப்பாவியால நீ புரிஞ்சுக்கிட்டியா என்ன? தப்பு பண்ணாத மனுஷங்க இருக்காங்களான்னா அவரும் சில தப்பு பண்ணியிருக்காரு தான். அது எல்லாத்தையும் விட அவர் ஒரு அப்பாவி மனுஷன். அவரோட பிசினஸ்ல கோடி ரூபாய் இருந்து கூட கலையையும் சங்கீதத்தையும் கைவிடாம இருக்காரு. வலியோட இருக்கவனை பார்த்து கண்ணீர் வர்ற அளவுக்கு அவர் ஒரு சாதாரண மனுஷன். அவர் பிறந்த ஊர்ல பாசத்தை காட்ட ஆள் இல்லாம அந்த வேதனையை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இருக்க ஒரு ஆளு. அவர் சொந்தங்களை பத்தி கேள்வி கேட்டா என்ன மாதிரி தான் போல அவரும் ஒரு அநாத ஜென்மம். எனக்கு இப்பவும் அவர்கிட்ட நிறைய கேள்விகள் மீதி இருக்குன்னு என் மனசுல தோணுது. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் அவர் கூட நெருங்கி பழகுறேன். இந்து, ஜேபியை நெருங்க முயற்சி பண்றது எல்லாமே சரிதான். ஆனா டைமை வீணாக்க கூடாது. யாருக்கும் பிடி கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ண ஆளுக்கிட்ட எந்த முயற்சி பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. அப்புறம் நான் அருண் கிட்ட கேட்ட அந்த ஃபைல் கொடுக்குறேன். இந்தாங்க, இதுதான் நம்ம கம்பெனிக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை சரி பண்றதுக்கான வழி. இந்த ஃபைலை படிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க கண்டிப்பா என்கிட்ட சொல்லுங்க. நான் முயற்சி பண்றேன். என்னாச்சுன்னா? இல்ல, ஒன்றும் இல்லை. நான் இந்த ஃபைலை பார்த்துட்டு அப்புறம் நான் உனக்கு கால் பண்றேன். வரேன். அண்ணா, நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இது எனக்கு இந்து கொடுத்த ஃபைல். நம்ம கம்பெனிக்கு நடந்த லாஸை பற்றின டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக இந்த ஃபைலில் இருக்கணும். இதை பார்த்தாலே லாஸ்ல இருந்து மீட்டரலாம். உங்களுக்கு ஏதாவது வழி கிடைச்சதா என்ன? நிறையவே கான்ட்ரவர்சியாக இருக்கு. அப்படின்னா நீங்க நினைச்சீங்கன்னா கம்பெனியோடைய பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரலாம்ல. இந்த உலகத்தில் முடிவு இல்லாத எந்த பிரச்சனையுமே இல்லை. இதையும் முடிவு பண்ணிடலாம். ஆனால் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து முயற்சி பண்ணணும். ஒன்று சேர்ந்தா மலையும் தூக்கிடலான்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த இமாலய பிரச்சனைய அப்படிதான் நான் முடிவுக்கு கொண்டு வர போறேன். ஆனா இது எல்லாத்தையும் நீங்க முடிவுக்கு கொண்டு வந்தாலும் கிரெடிட் இந்துக்கும் அருண் மாமாக்கும் தானே கிடைக்கும். அவங்களோட இமேஜ் அதிகமாகும். நீங்க ஒரு நிழலா அவங்க பின்னாடி சுத்தி சுத்தி வருவீங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கம்பெனியோட பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும். அண்ணா, கம்பெனில இப்ப இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் இந்து வேணும்னே தான் பண்ணிருக்கா. ஜேபின்ற மும்பைக்காரனுக்காக இந்து சில ஓட்டைகளை வேணும்னே தான் பண்ணி கொடுத்திருக்கா. அவ ஷெனாய்ஸ் குரூப்ன்ற ஒரு பெரிய கப்பலை நடுக்கடல்ல கொண்டு போய் மூழ்க விட்டுருக்கா. அந்த கப்பலை தூக்கவோ கரைக்கு கொண்டு வரவோ நீங்க மட்டும் நினைச்சீங்கன்னா அது முடியாது. நான் என்ன பண்ணணும்னு இப்ப சொல்ற? கம்பெனி உடைஞ்சு போனா பரவாயில்லையா? கம்பெனியை உடைக்க முயற்சி பண்ற அந்த இந்துவை வெளியே அனுப்புறது தான் நல்லது.
அவளை வெளியே அனுப்புனாதான் அந்த கம்பெனி தப்பிக்கும். உங்களோட இந்த முயற்சிக்கு பலனும் கிடைக்கும். இல்லனா நீங்க கஷ்டப்பட்டு கரையேத்துற அந்த கப்பலை அவ மூழ்க வச்சிருவா. அண்ணா, நம்ம குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்க வந்த குழப்பக்காரி தான் அந்த இந்து. அவ ஒருத்தியால மட்டும் தானே உங்களுக்கும் அதுக்கும் கல்யாணம் ஆகாம இருக்கு. அதுக்கு காரணம் அது இல்லையே, நீயும் அப்புறம் அப்பா அம்மாவும் பிடிவாதமா இருக்கிறதுனால தான் எங்க கல்யாணம் நடக்காம இருக்கு. எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க இப்பவும் இந்துவும் வரும்னு தயாரா தான் இருக்காங்க. தயாரா இல்லாதது அவளோட அம்மாவும் என்னோட சொந்தக்காரங்களும் தான். அதனால அதை பத்தி நீ எதுவும் என்கிட்ட பேசாத. அபி, நீ இந்து மேல ரொம்பவே கோவமா இருக்கன்னு எனக்கு தெரியும். அவ சாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த நீ ஜோசியர் சொன்ன வாக்கால ஷாக் ஆகி போயிட்ட. உண்மை என்னன்னு தெரிஞ்சு போனதுக்கு அப்புறம் நீ இந்துவுக்கு எதிரா எந்த அக்கிரமும் பண்ணாம இருந்தாலே நல்லது. உங்களால இப்படி ஈஸியா சொல்லி எஸ்கேப் ஆக முடியும். பெரிய நஷ்டம் ஏற்பட்டது உங்களுக்கு இல்லல்ல, எனக்கு தானே. அபி, நீ இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்காத. அருண் இப்போ இந்து கூட இருக்கான். மற்றவங்களோட சொத்தை தட்டி பறிக்க கூடாது. நீங்க இப்பவும் பழைய ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கீங்க. நீங்க என் கூட நிக்கவோ என்ன புரிஞ்சுக்கவோ நீங்க கொஞ்சம் கூட ட்ரை பண்ண மாட்டீங்க. அந்த மது கூட இப்ப எனக்கு எதிரியா தான் இருக்கா. இங்க பாரு, இது ஒண்ணும் என்னோட தப்பு இல்ல. நீயும் அப்பா அம்மாவும் சேர்ந்து பண்ண தப்பு இது. நான் என்ன பண்றது? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.